நெல்லையை சேர்ந்த பிரபல ரவுடி எஸ்டேட் மணி என்பவர் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேரள மாநிலம் மூணாறில் பதுங்கியிருந்த நெல்லையை சேர்ந்த பிரபல ரவுடி எஸ்டேட் மணியை சுற்றி வளைத்து தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன? அதாவது தமிழகம் முழுவதும் குற்றப்பட்டியல்களில் முதலிடம் வைக்கக்கூடிய ரவுடிகளை களை எடுக்கக்கூடிய ஒரு பணியை தற்போது கடந்த சில மாதங்களாக போலீசார் துவங்கி இருக்கிறாங்க. இந்நிலையில நெல்லையை சார்ந்த பிரபல ரவுடியான எஸ்டேட் மணி அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இவர் மேல 7 கொலை வழக்குகள் உள்ளிட்ட 29 வழக்குகள் இருக்கு. இவர் பலமுறை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த போதும் ஜாமீன் வாங்கி கொண்டு வெளியில வந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வேலூர்ல இருக்கிற ஜெயில போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைல அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணி வேலூர் ஜெயில வச்சிருந்த நிலையில அங்கேயும் வினை வாங்கிய நிலையில அவர் அங்கிருந்து காணாம போயிட்டாரு. இதனால என்ன பண்ணாரு, அவர் போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க. இப்படி ஜாமீன்ல வெளியே வந்தவர் மூணார் பக்கத்துல பதுங்கி இருக்கிறதா சொல்லி போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா வேலூர் போலீசார் இது குறித்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மூணார் பக்கத்துல இருக்க அட்டமடப்பட்டி அப்படிங்கிற பகுதியில வச்சு போலீசார் அவர் கைது செய்து தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பசுபதி பாண்டியனோட தீவிர ஆதரவாளராக இருந்த இவர் 2009 திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லியில நடைபெற்ற 3 பேர் கொலை வழக்குல இவர் மெயின் அக்யூஸ். இவர் மேல மொத்தம் பாத்தீங்கன்னா 7 வழக்குகள் இருக்குது. தற்போது இவரை வேலூர் போலீசார் கைது செய்து அவரை மூணார் பக்கத்துல இருக்கிற அட்டமடப்பட்டி அப்படிங்கிற பகுதியில வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது குற்றப்பட்டியல்கள்ல முதலிடம் வைக்கக்கூடியவங்களை தொடர்ச்சியா களை எடுத்துட்டு வர்ற இந்த சூழ்நிலையில இப்ப நெல்லையோட பிரபல ரவுடியை மூணார் பக்கத்துல கைது செய்து இருக்கிறது ஒரு மக்கள் மத்தியில ஒரு இதை ஏற்படுத்தி இருக்குங்க.